குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:54. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 16/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 16/5/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலம். மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தாக்க அது உங்களுக்கு சாதகமாக என்று அமையும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள், முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறைவார்கள். இதனால் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தினுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. சில தவறி போன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதிக அனுபவம் வாய்ந்த பெரியவருடைய ஆலோசனை கேட்டு செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உதவிகள் எதிர்பார்த்திருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பண உதவியாக இருக்கட்டும், வேறு எந்த உதவி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு வாழ்க்கை தரம் மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால கவலைகள், மன வருத்தங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள், அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்துங்க. அப்போ தான் உங்களுடைய சேமிப்பு திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை குறைபாடு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. புதுசாக ஏதாவது வேலை தேடுறதா இருந்தாலும் சரி, முயற்சிகள் ஈடுபட்டிருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து புறம் கூறாதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
பேசுவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. புதிய நண்பர்களுடைய நட்பு புதியதாக வருவடைய நட்பு உங்களுக்கு பேராபத்தில் முடியும் என்பதால் புதிய நண்பர்களை யாரும் தயவுசெய்து சேர்த்திக்காதீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான லாபம், அதிகப்படியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கட்டும். தடைப்பட்ட வருமானங்கள் இன்றைக்கி சேரும். நீண்ட கால கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் எல்லாமே இன்று நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே போல் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலகீனத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும், விட்டு கொடுத்து போகணும், எடுத்தெறிந்து பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பாராத சில வரவுகள் கண்டிப்பாக வரும். இதனால் உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மற்றவருடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பு அளிக்கணும். சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் இந்த கருத்து வேறுபாடு குறையும். கணவன் மனைவி கிடையாது இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக குறைக்கும். நீண்ட காலமாக வருமானங்கள் தடை இருந்ததுன்னா அந்த தடைகள்லாம் நீங்கி தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை வழி சொந்தங்கள், உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு எல்லாமே ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கி சேரும். உலகெங்குமான விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள், பாராட்டுகள், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிய இலக்கை நிர்ணயிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்டகால கவலைகள் குறையும். நீண்டகால கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கி குறைந்து ஒரு அந்யோன்யம், ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, வாக்குறுதிகள் அளிக்கக்கூடாது. தாய் தந்தை வெளியில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியாக இருக்கணும். அலுவலகத்தில் அனைவரிடமே ஒத்துழைத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. யாரையுமே உதாசீனப்படுத்தாமல் அனைவருடைய கருத்துக்களும் கேட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகள் ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக தரும். சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை மிக அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு
மிகுந்த ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பர் நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே சுறுசுறுப்பாக, தன்னம்பிக்கையாக, ஒரு நேர்மறையான எண்ணங்களுடன் நீங்கள் இன்றைக்கி செயல்படுவீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து வகையான வெற்றிகளுமே கிடைக்கக்கூடிய நாள். நீண்டகால கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே ஈஸியாக என்று சமாளிச்சிருவீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்க அது மேம்பாடு அடையும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். வெளிநாடு வெளியூர் சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீகத்தில் புதியதாக தேடுதல் உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் ஒரு பக்தி நிறைந்த நாள். அனுபவம் அடையக்கூடிய நாளாகவும், அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் இருக்குது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.